எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எங்களுக்கு உரிய இழப்பீடு தராமல் அரசு மேம்பாலங்களை கட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே தடை வேண்டும் என்று அந்த மக்கள் போய் கேட்ட காரணத்தினால் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. நாங்கள் சொல்வதெல்லாம் ஆரம்பத்திலேயே ஒரு மேம்பாலம் கட்டுவதற்கு முன்பாகவே இந்த அரசு உரிய முறையில் பேசி ஒரு சுமூகமான நிலைப்பாட்டை எடுத்து அந்த மக்களுக்கு தேவையான உரிய இழப்பீட்டை கொடுத்திருந்தால் 7 ஆண்டு காலம் அந்த மக்கள் சிறை கைதி போல் அந்த எஸ்ஐஹெச் காலனியிலே அடைபட்டு கிடந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த அரசு கவனக்குறைவாக அலட்சிய போக்கை கடைபிடித்து மக்கள் நலனின் அக்கறை கொள்ளாமல் இந்த அரசு தான் தோன்றித்தனமாக இந்த பணிகளை செய்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து இதுவரை மாவட்ட ஆட்சித்தலைவரோ தமிழக அரசோ எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. யார் கேட்டாலும் நீதிமன்றத்திலே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே நாங்கள் சொல்வதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு தேவையான சட்டப்படி அவர்களுக்கு தர வேண்டிய அந்த உரிய இழப்பீட்டை கொடுத்து அந்த மேம்பால பணிகளை இந்த அரசு உடனடியாக தொடங்க வேண்டும். கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை. அந்த பகுதியில் எஸ்ஐஹெச் காலனி பகுதியிலே ஆம்புலன்ஸிலே யாராவது உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு இதய நோயோ மற்ற நோய்கள் பாதிக்கப்பட்டு அதாவது உயிருக்கு போராடினால் கூட அவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி அதாவது மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் ஒரு அபாயகரமான கட்டத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த பகுதியினுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஹெச் காலனி மேம்பாலம் மட்டுமல்ல, ஆட்சி காலத்தில் காந்திபுரம் மேம்பாலம் தலைவர் கலைஞர் அவர்கள் உலகத்தமிழ் செம்முடை மாநாட்டின் பொழுது 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த மேம்பாலத்தை கட்டுவதற்காக அன்றைக்கு உத்தரவிட்டார்கள், அரசாணை பிறப்பித்தார்கள். அதற்கு உண்டான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டது. இந்த ஆட்சியாளர்கள் காலதாமதமாக ஆமை வேகத்திலே அந்த மேம்பாலம் மக்களுக்கு பயன்படாத வகையிலே அந்த மேம்பாலத்தை மாற்றி அமைத்து இன்றைக்கு ஆமை வேகத்தில் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலமேடு ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கணபதி ஆவரப்பாளையம் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. நீலிகோணாபாளையம் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. அதே போலவே ஓப்கானைச்சி தண்ணீர் பந்து ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த நகரத்துடைய வளர்ச்சிகள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக தொழில் வளம் குன்றியிருக்கிறது. இந்த மாவட்டத்திலே தொழில் வளத்தை ஏற்படுத்துவதற்காக தொழில் முனைவோர் தொழில் தொடங்குவதற்கு வருவதற்கு அச்சப்படுகிறார்கள். ஆகவே இது போன்ற பிரச்சனைகளை கண்டித்து உடனடியாக எஸ்ஐஹெச் காலனி மேம்பால பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர், எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவுரை கிணங்க ஆலோசனை கிணங்க இந்த போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். உரிய முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக அறவழியில அண்ணாவழியில நாங்கள் போராட வேண்டும். எதிர்ப்பு முழக்கங்களை இந்த அரசுக்கு எதிராக எழுப்ப வேண்டும். உடனடியாக இந்த அரசு மேம்பால பணிகளை எஸ்ஐஹெச் காலனி மேம்பால பணிகளை கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கடிதம் கொடுத்து அனுமதி கேட்டோம். ஆனால் அனுமதியினை இந்த அரசு மறுத்திருக்கிறது, காவல்துறை மறுத்திருக்கிறது. அந்த தடையை மீறி நாங்கள் இப்பொழுது இங்கிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு நாங்கள் குப்பையிட இன்னும் ஒரு சில மணித்துறைகளிட நாங்கள் செல்ல போகின்றோம். காவல்துறை எத்தனை தடை போட்டாலும் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். உடனடியாக தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம், நெடுஞ்சாலைத்துறை நான் குறிப்பிட்டு சொன்ன அத்தனை மேம்பாலங்களையும் அந்த பணிகளை எல்லாம் தொடங்குவதற்கு போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் பொதுமக்களோடு தோளோடு தோல் நின்று இந்த மாவட்டம் முழுவதும் தொடர் போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும். முற்றிலும் செயலிழந்திருக்கிற இந்த எடப்பாடியினுடைய அரசை தூக்கி எறியும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.